மகா முனிவர் கஷ்யபர் வினதைக்கும் கத்ருவுக்கும் வரமளித்தார். ஒருவர் 1000 நாகங்களை, மற்றவர் உலகை அதிர்க்கும் 2 மகன்களை கேட்டார். கத்ருவின் முட்டைகள் உடைந்து நாகங்கள் பிறந்தன. ஆனால் வினதையின் 2 முட்டைகள் இன்னும் அமைதியாக காத்திருந்தன. அவசரப்பட்ட வினதை ஒரு முட்டையை உடைத்தாள். அதிலிருந்து அரை உருவில் பிறந்தான் அருணன். அவசரத்தின் வலி அவள் மனதை நெருடியது. பின்னர் ஒளி வெடித்தது. 2வது முட்டை உடைந்து அசாதாரண சக்தியுடன் கருடன் பிறந்தான். ஒரு சூழ்ச்சி பந்தயம். வினதை தோற்றாள். அவள் நாகங்களுக்கு அடிமையானாள். கருடனின் உள்ளம் தீயாய் எரிந்தது. அம்மாவை விடுவிக்க வேண்டும். நாகங்கள் நிபந்தனை வைத்தன. தேவர்களிடமிருந்து அமிர்தத்தை கொண்டு வா. வானத்தை கிழித்து பறந்தான் கருடன். தேவர்களே தடுப்பதற்கு வந்தனர். ஆனால் தாய்ப்பாசம் முன் எதுவும் நிலைக்கவில்லை. அமிர்த கலசம் அவன் கையில் வந்தது. அது அவனுக்காக அல்ல, தாயின் சுதந்திரத்திற்காக. அந்த தருணத்தில் மகாவிஷ்ணு தோன்றினார். கருடனின் வீரத்தை கண்டு மகிழ்ந்தார். அவனை தனது வாகனமாக ஏற்றார். அந்த நாள் முதல் கருடன் வானங்களை ஆளும் சக்தியானான். தாய்ப்பாசத்தின் சின்னமாக என்றும் வாழ்ந்தான்.